வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 21. ரசாயன அமைப்பும் மாற்றமும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. கருவமைப்பு, உணவு வகை, எண்ணம், செய்கை, ககனத்தில் கோள்கள் நிலை, சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழும் உயிர்கட்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றும் தரமொக்க இன்ப துன்பம் தகுந்த அளவாம். இதிலோர் சக்தி மீறி பெருகி இரத்தச் சுழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரித்துவிட மரணம் ஆகும். இந்த அற்புதமான கவிதையில் அருட்தந்தை மனிதர்களுக்கு நோயை தரக்கூடிய காரணங்கள், இயற்கையான காரணங்கள் 3, செயற்கை காரணங்கள் 3 என்று குறிப்பிடுகிறார். இயற்கை காரணங்கள் கருவமைப்பு, வானத்தில் நிலவுகின்ற கோள்களது சஞ்சாரம், தற்செயல் விபத்துக்கள் அல்லது இயற்கை சீற்றம், மழை, புயல், வெள்ளம் போன்றவை. இந்த 3ம் இயற்கை காரணம். செயற்கை காரணம் நாம் உண்ணுகின்ற உணவு, நமது எண்ணம், நாம் செய்கின்ற செயல்கள். இந்த 6 காரணங்களால் மனிதர்களுக்கு ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. அதன் விளைவாக உடலில் நோய் ஏற்படுகிறது. உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி நோயை விட அதிகமாக இருந்தால் நாம் நோயிலிருந்து மீண்டு விட முடியும். அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை மீறி இந்த நோய் தாக்குகிற பொழுது மரணம். இதில் அருட்தந்தை ரொம்ப அழகாக இந்த கோள்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அந்த பிறந்த நேரத்தில் நம்முடைய சூரிய குடும்பத்தில் வான்காந்தம் எப்படி இருக்கிறதோ அது ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருப்பதும் இந்த குழந்தையினுடைய கருவமைப்பில் பதிகிறது. அதன் பிறகு ஒவ்வொரு நொடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம் பூமிக்கு தொடர்பாக இன் ரிலேஷன்ஷிப் வித் எர்த்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது பூமிக்கு சாதகமாக எங்கெங்கே கோள்கள் இருக்கிறதோ நம்முடைய சூரிய குடும்பத்திலும் சரி பிரபஞ்சத்திலும் சரி, அந்த குழந்தை பிறக்கும் பொழுது இருக்கின்ற கோள்களினுடைய இடம், அந்த கோணம், இதற்கு தக்கவாறு அந்த குழந்தைக்கு ஒரு பதிவு ஏற்படும். அதன் பிறகு இந்த கிரகங்கள் மாறிக்கிட்டே வரும். பார்த்தீங்களா, சில சமயம் 2 கிரகங்கள் ஒரே கோணத்தில் ஒரே நேர்கோட்டில் கூட வரும். அல்லது இந்த கிரகங்கள் நம்ம ஜோடியாக் ஹவுஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, ராசி வீடு மாறுவது, அதன் காரணமாகவும் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நன்மையும் தரும், தீமையும் தரும். இதெல்லாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு உட்பட்டு இருந்தால் நன்மை, இல்லைன்னா துன்பம். ஆனால் நீங்கள் அகத்தவ பயிற்சி முறையாக செய்து 5 அளவு முறை பின்பற்றுபவர்களாக இருந்தால் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி இயல்பாக உயர்ந்திருக்கும். இந்த 6 காரணங்களினாலும் நீங்கள் வரக்கூடிய நோயை தடுத்து கொள்ள முடியும். நன்றி. வாழ்க வளமுடன்.